சென்னையில் உள்ள 10 ஏரிகளில் இருக்கும் நீர் மக்கள் பயன்பாட்டிற்கு உகந்ததல்ல என்கிறது ஆய்வு முடிவு. அதற்கு என்ன காரணம் என இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஏறக்குறைய 1 கோடி பேர் வசிக்கும் சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரம் ஏரிகள்தான். ஆனால் அந்த ஏரிகளில் உள்ள நீர் தரமானதாக இல்லை என்கிறது CPR சுற்றுச்சூழல் கல்வி மையம் என்ற தன்னார்வ அமைப்பு. சென்னையின் போரூர், செம்பரம்பாக்கம், வேளச்சேரி உள்ளிட்ட 10 ஏரிகளின் நீரை பரிசோதித்ததில் அவை உலக சுகாதார அமைப்பு நிர்ணயித்த தரத்தில் இல்லை என்கிறார்கள் இந்த அமைப்பினர். 10 ஏரி எடுத்தணும், 10 லேக். ஸோ அந்த 10 லேக்கோட தண்ணீர் குவாலிட்டி எப்படி இருக்குது, குடிக்கலாமா குடிக்கக்கூடாது, குடிக்கிறோம் அது வேறு விஷயம், ஆனால் அது குடிக்கிற ஸ்திதியில் இருக்கா அது பண்ணுறதுக்கு நாங்கள் ரிசர்ச் பண்ணோம். ஒரு காலத்தில் 150 ஏரிகள் இருந்த சென்னை மற்றும் அதன் புறநகரில் இன்று 30 ஏரிகள் மட்டுமே எஞ்சி இருக்கின்றன. அவையும் பராமரிப்பின்றி பிளாஸ்டிக் உள்ளிட்ட குப்பைகளை கொட்டும் இடமாகவும் கழிவுநீர் கலக்கும் பகுதியாகவும் மாறிவிட்டதே நீரின் தரம் குறைந்ததற்கு காரணமாக கூறப்படுகிறது. பொதுமக்களின் பொறுப்பற்ற தன்மையே இதற்கு காரணம் என்கிறார்கள் ஆய்வுக்குழுவினர். As a CPREC, we are interested in spreading the awareness. So we took this an issue and we tried to bring across on Earth Day. Why Earth Day? Because this day is celebrated where we acknowledge that every human is responsible for protecting the environment. சென்னையில் உள்ள ஏரிகளின் நீரில் கார அமிலத்தன்மை, கடினத்தன்மை, குளோரைட் உள்ளிட்டவை வரையறுக்கப்பட்ட அளவை விட மிக அதிகமாக உள்ளதும் ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளது. 10,500 IS இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 10500 அந்த ஸ்டாண்டர்ட் லிமிட்டுக்குள்ளே இருக்குது. மற்ற ஏரிகள் எல்லாமே கண்டாமினேஷன் லெவல் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்ட இந்த 10 ஏரிகளில் நுண்ணுயிர் சோதனைக்கு உட்படுத்தப்படும் போது ஈகோலை மற்றும் கோலிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியாஸ் அதிக லெவலில் இருக்குது. இதுதான் இந்த எங்களுடைய ஸ்டடியோட ரிசல்ட். நீர்நிலைகளை பாதுகாப்பதே சுத்தமான குடிநீர் கிடைக்க வழி என்பதை உணர்ந்து அனைவரும் தனிமனித ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வதே இதற்கு தீர்வாக அமையும் என்கின்றனர் இந்த தன்னார்வ அமைப்பினர். உலக சுகாதார அமைப்பு நிர்ணயித்த நீரின் தரத்தை விட இந்த நீர்நிலைகளில் உள்ள நீர் மிக மோசமாக உள்ளதாகவும், இந்த நிலை தொடர்ந்தால் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் என்றும், இது குறித்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று இவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் கார்த்திக்.